ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான இலவச தரிசனத்தோட நேர அப்டேட் பத்தி பார்க்கலாம். இலவச தரிசனத்துக்கு நீங்க எங்கேயுமே டிக்கெட் வாங்க தேவையில்லை. டைரக்டா ஃப்ரீ தர்ஷன் கியூல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல ஆகட்டும் ஆஃப்லைன்ல ஆகட்டும் எங்கேயும் நீங்க போயிட்டு டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதையே நான் முன்னாடியே சொல்றேன்னா நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. அதுக்காக தான். நடந்து போறவங்களுக்காகட்டும் பஸ்ல போனீங்களாலும் சரி உங்களுக்கு டிக்கெட் எதுவுமே செக் பண்ண மாட்டாங்க. டிக்கெட் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. இலவச தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 8ல இருந்து ஒரு 15 மணி நேரம் ஆகும் அப்படின்றது அப்டேட். ஸோ சில டைம் 15 மணி நேரம் அப்படின்றது 20 மணி நேரம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேல எப்பயுமே ஓரளவுக்கு கூட்டம் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டா நம்மளோட நண்பர் ஒருத்தர் தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாரு, இலவச தரிசனத்துக்கு. அவர் ஃபாலோ பண்ண டிப்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதன்கிழமையே திருமலைக்கு மத்தியானம் ரீச் ஆயிட்டாரு. இருந்தாலும் மதியமே போயிட்டு இலவச தரிசன கியூல ஜாயின் பண்ணல. ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி அந்த மாதிரி ஜாயின் பண்ணேன். நைட் ஒரு 11 மணிக்கு வியாழக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கான தரிசன டிக்கெட் எனக்கு கொடுத்தாங்க குடோன்ல வச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நைட்டு பாத்தீங்கன்னா வாங்கினதுமே குடோன்ல இருந்து நீங்க எக்ஸிட் வழியா வெளியில வரலாம். ஃபர்ஸ்ட் லைன்ல வெயிட் பண்ணி வெயிட்டிங் ஹால் போகணும். வெயிட்டிங் ஹால்ல இருந்து குடோனுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கான அந்த லட்டுக்கான டோக்கன் கொடுப்பாங்க. அதுல உங்களோட பேரு, உங்களுக்கு எத்தனை மணிக்கு தரிசனம் அப்படின்றதுக்கான ஒரு டேட் அதுல மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்காரு அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில ஒரு 10 மணிக்கு நான் திரும்பியும் பாத்தீங்கன்னா என்ட்ரி ஆனேன். ஸோ லைன்ல போக தேவையில்லை. நீங்க சைட் கேட் வழியா போகலாம். ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்க. சைட் கேட் வழியா போயிருக்காரு 10 மணிக்கு. ஸோ அவர் போயிட்டு ஒரு 1/2 ஹவருக்குள்ளே ஓப்பன் பண்ணி விட்டாங்க. நான் ஒரு 11 மணிக்கெல்லாம் சாமி பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உங்களால ரொம்ப நேரம் போயிட்டு வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டும் நீங்க கியூல நின்றுட்டு உங்களோட லக்கேஜஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களோட குடோன்ல ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு கூட நீங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு சம் ஆஃப் டைம் கழிச்சு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா தர்ஷன் பார்க்க முடியும். ரொம்ப நேரம் உள்ளேயே உட்காந்துட்டு அடைஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே வார இறுதி நாட்கள் ஓரளவுக்கு கூட்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சனி ஞாயிறு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே அதிகமா இருக்கும். சனிக்கிழமை ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஃப்ரீ தர்ஷனுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனா இருக்கு. நீங்க ஈவினிங் டைம்ல மாதிரி திருமலைக்கு ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு லைன்ல நின்று அந்த டோக்கன் மட்டும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கூட வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுத்த நாள் காலையில கூட நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சைட் கேட் வழியா ஜாயின் பண்ணீங்கன்னா காலையில ஓப்பன் பண்ணி விடும்போது நீங்க ஃப்ரீயா பாத்துக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கண்டினியூவா அங்கேயே வெயிட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிப்ஸையும் நெக்ஸ்ட் டைம் நீங்க போகும்போது யூஸ் பண்ணுங்க. 300 ரூபாய் தர்ஷன் பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட் ஆகி இருக்கு. ஸோ ரெகுலரா வரக்கூடிய நம்மளோட தர்ஷன் அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ரீசெண்டா தர்ஷனுக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்து போகக்கூடிய உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.